கார்த்திகையா நீங்க கேட்டிருக்கீங்க, வள்ளலார் ஐயா ஜோதியாக மறைஞ்சு விட்டாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. வள்ளலார் ஐயா நல்லபடியா வாசியோக பயிற்சி பண்ணாரு அப்படின்றதுக்கு அவருடைய பாடல்கள்லயே உதாரணம் இருக்கு. வானத்தில் மயிலாட கண்டேன் அப்படின்னா மயில் நிலை, வானத்தில் குயிலாட கண்டேன், மயில் குயிலாக மாற கண்டேன் அப்படின்னாரு. மயில் குயிலாக மாற கண்டேன்னாரு. மயில் எவ்வளவு பெருசு, குயில் எவ்வளவு பெருசு. அப்போ மயில் நிலையை கடந்து குயில். அப்போ மயில் நிலையில ஒருத்தருடைய வாசி எத்தனை அங்குலமா இருக்கும், 5 அங்குலமா இருக்கும். அப்ப குயில் நிலையில அவருடைய வாசி எத்தனை அங்குலமா இருக்கும், 4 அங்குலமா இருக்கும். அப்ப அன்னப்பறவை நிலையில அவருடைய வாசி என்னவா இருக்கும், 3 அங்குலமா இருக்கும். அதுக்கப்புறம் தீப நிலையில அவருடைய வாசி என்னவா இருக்கும், அது வந்து 2 அங்குலமா இருக்கும். 2 அங்குல சுவாசமா இருக்கும். காற்று நெருப்பு அதான் 2 அங்குலம். அப்ப காற்று நெருப்பா இருக்கக்கூடிய அந்த 2 அங்குலமான அந்த வாசி எப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நம்ம வாசி மூலியமா நாம எதை அதிகமா நினைக்கிறோமோ, எதை அதிகமா நாம வணங்குறோமோ அதாக இந்த உடம்பு மாறும். இந்த மாற்றத்தை கண்டிப்பா அது கொடுக்கும் அப்படின்றது உறுதியான விஷயம். அவரு தீபமாக மாறணும், 2 அங்குல சுவாசமா மாறணும் அப்படின்றத வணங்கினாரு பெருமான். அப்படி வணங்கி 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 தீபத்தையே தன் தெய்வமாகவும், தீபத்தையே தன் தாயாகவும், தன் தந்தையாகவும், தீபத்தையே தன் சிவபெருமானாகவும் பெருமான் வந்து நினைச்சுக்கிட்டாரு. அப்படி நினைக்க நினைக்க அந்த உடலும் தீபமா மாறிச்சு. இதுதான் உண்மையான விஷயம். அந்த நினைப்பை அதிகப்படுத்தணும். அப்படி நினைப்பை அதிகப்படுத்தணும்னா வாசியோக பயிற்சி பண்ணாதான் நினைப்பை அதிகப்படுத்த முடியும். அப்படி வாசியோக பயிற்சி பண்ணி அந்த நினைப்பை அதிகப்படுத்தினார் பெருமான். அதனால தீப நிலையா பெருமான் மாறினாங்க. இதுதான் உண்மையான விஷயம்.